நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். போதைக்கு எதிராக பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் திரண்டு விழிப்புணர்வு செய்தனர். சென்னை செங்குன்றத்தில் ஆவடி போலீஸ் கமிஷனரகமும் சென்னை சோஷியல் லைன்ஸ் ஸ்டார்ஸ் சங்கமும் இணைந்து 10க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் மற்றும் 2 தனியார் கல்லூரி மாணவ மாணவியருடன் போதைப் பொருட்களுக்கு எதிரான மெகா விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தி மக்களின் கவனத்தை ஈர்த்தனர். செங்குன்றம் காமராஜ் சிலை அருகே இன்று காலை நடந்த அந்த நிகழ்வில் ஆவடி போலீஸ் கமிஷனரக இணை கமிஷனர் டாக்டர் ஆர் சிவகுமார் தலைமையில் செங்குன்றம் போலீஸ் உதவி கமிஷனர் பிராங்டி ரூபன், மீஞ்சூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், செங்குன்றம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரமௌலி மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார், போக்குவரத்து போலீசார், இயற்கை பாதுகாப்பு கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சமூக நல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக உதவி கமிஷனர் பிராங்டி ரூபன் தலைமையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் உட்பட அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். அதைத் தொடர்ந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து பேசிய இணை கமிஷனர் சிவகுமார் அவர்கள் மாணவ மாணவியரை வாழ்த்தி விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அந்த ஊர்வலம் செங்குன்றம் திருவள்ளூர் கூட்டுச்சாலை வரையில் சென்று முடிவுற்றது. மாணவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள் நண்பன், பவானி நகர் எம் அபூபக்கர், இ மாரியப்பன், செங்குன்றம் காஜா, டெக்கரேட்டர் பி சேகர் ஆகியோர் செய்திருந்தனர். இப்ப அதிகமா நம்ம சமுதாயத்தை பயன்படுத்துகிறது இளைஞர்களிடையே, மாணவர்களிடையே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு போதை பழக்கம். இந்த வயசுல எது பண்ணாலுமே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த மதுவை தொட்டு விட்டால் அது நம்மை விட்டு விடாது. அதை நீங்க கவனமா இருக்கணும். பெரிய சொல்றதை கேட்கணும். இப்ப அதே மாதிரி மது பழக்கமோ தொடவே வேண்டாம் அப்படிங்கறதுதான். நீங்க டெஸ்டும் பண்ண வேண்டாம், டேஸ்டும் பண்ண வேணாம். ஓகே, அதனால நீங்க இந்த வயசுல 100 ஆண்டுகள் நல்லா வாழ போறீங்க. எதிர்கால சமுதாய தூண்கள் உங்களை மீதான் இந்திய திருநாடே இருக்கிறது. மாணவர்கள் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். மது பழக்கத்தினால உடம்பு மட்டுமல்ல உள்ளமும் கெட்டு போகுது. மானம், மரியாதை, மதிப்பு, பொருளாதாரம், சமுதாயத்தினோட நல்ல பெயர் எல்லாமே கெடுது. போதையில் இருக்கும்போது என்னென்ன குற்றங்கள் பண்றாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய குற்றங்கள் புரிஞ்சவங்க நம்ம பிடிச்சு விசாரிக்கும் பொழுது அவங்கெல்லாம் மது பழக்கத்துல, மது போதையில அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்போது தான் இது போன்ற தவறுகள்லாம் நடத்திருக்காங்க. ஸோ இந்த பழக்கம் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து விடுபட வேண்டும். போதைப் பொருள் பயன்படுத்துவர்கள் இல்லாமல் இருந்தால் அதை விற்பவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். எனவே முதலில் உங்கள் வீட்டில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் வீதியில் இருந்து இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். போதை பழக்கத்திற்கு அடிமை ஆகக்கூடாது என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அப்படி யாராவது விற்றால் அது தகவலை உங்கள் ஆசிரியர் மூலமாக, காவல்துறை மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.